ஹலோ கைஸ், நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம். இது நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுதான் யதார்த்தம் கலந்த உண்மை. நீ பிறக்கும்போது நீ அழுதாய், உலகமே சிரித்தது. நீ இறக்கும்போது பலர் அழுதால்தான் உன் ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடிய வரிகளை ஹூ வில் கிரை வென் யூ டை அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த புத்தகத்தை கொடுத்த மிகச்சிறந்த எழுத்தாளர் தான் ராபின் சர்மா. இவரோட புத்தகங்கள் எல்லாமே கோடிக்கணக்கில் உலகம் முழுக்க விற்பனை ஆயிருக்கு. யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான மக்கள் இவரோட புத்தகத்தை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இவர் எப்பேற்பட்ட எழுத்தாளராக இருக்கணும். கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில இவரோட புத்தகங்கள் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த வகையில் இவர் எழுதின ஹூ வில் கிரை வென் யூ டை, நீ இறக்கும்போது யார் அழுவார் அப்படிங்கிற புத்தகம் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போதுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இவர் சொன்ன 101 வாழ்க்கை பாடங்கள்ல மிகச்சிறந்த 10 பாடங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, எவ்ரிடே பி கைண்ட் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். யாராவது புதுசா ஒருத்தர் நம்ம கிட்ட வந்து பேசினா நாம அவங்களுக்கு பெருசா மதிப்பே கொடுக்க மாட்டோம். இவனால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அவங்கள மதிக்காம தான் பேசிக்கிட்டு இருப்போம். இது முற்றிலுமே ஒரு தவறான விஷயம். புதிய நபர்கள் கிட்ட எப்பவுமே அன்பா இருங்க. யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு அறிமுகமாகிற ஒவ்வொருத்தங்களும் சில முக்கியமான பாடங்களை சொல்லி கொடுத்துட்டு தான் போறாங்க. ஸோ எப்பவுமே எல்லார்கிட்டையுமே ரொம்ப அன்பா பழகுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அவங்களோட பக்கத்து வீட்டுல யாரு வசிக்கிறாங்கிறத கூட தெரிஞ்சு வச்சுக்கிறதே இல்லை. நீங்க வீட்டுல இருக்கும்போது உங்களுக்கோ உங்க குடும்பத்துக்கோ திடீர்னு ஏதாவது ஆபத்துனா உங்களோட நெருங்கிய சொந்தக்காரங்களோ இல்ல உங்க உயிர் நண்பர்களோ முதல்ல வர முடியாது. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அந்த இடத்துல வருவாங்க. சோ உங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட ஒரு நல்ல உறவை மேம்படுத்துங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் பணக்காரங்க கிடையாது. நமக்கு ஒண்ணுனா உடனே ஓடி வர அளவுக்கு நல்ல மனிதர்கள் நம்ம சம்பாரிச்சு வைக்கணும். சோ உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி நல்ல ஆரோக்கியமான சூழலையும் நல்ல ஆரோக்கியமான மனிதர்களும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மத்தவங்க உங்க கூட எப்படி பழகணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க மத்தவங்க கூட பழக ஆரம்பிங்க. முக்கியமா சிரிக்க பழகுங்க. அது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தரும், நல்ல நண்பர்களையும் பெற்றுத்தரும். நம்பர் 2, லேர்ன் டு பி சைலண்ட். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு நிமிஷம் கூட அமைதியாவே இருக்கிறது இல்ல. ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஒன்னே டிவி பார்க்குறோம், இல்லை செல்ஃபோன் பார்க்குறோம், இல்லை ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், இல்லை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி டிவி பார்க்காம செல்ஃபோன் பார்க்காம யாருக்கிட்டையுமே பேசாம எந்த சிந்தனையுமே இல்லாம ஒரு 10 நிமிஷம் நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதிகாலை நேரத்திலேயோ இல்ல சூரியன் மறையிற நேரத்திலேயோ சில நிமிடங்கள் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம அந்த சூரியனையே ரசிச்சு பாருங்க. ஒரு மரத்துல கிளைகள் அசையக்கூடிய அந்த அழகை ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம சில நிமிடங்கள் மட்டும் எதையாவது உங்களால தொடர்ந்து ரசிக்க முடியுது அப்படின்னா நிச்சயமா அது உங்களுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படுத்தும். செல்போன் உங்க வசதிக்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்காக அதை அடிக்கிற ஒவ்வொரு நேரமும் நீங்க அதை எடுத்து பேசணுங்கிற அவசியமே இல்லை. சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இல்ல முக்கியமான வேலைகள்ல நீங்க இருக்கும்போது செல்போன் அடிச்சாலும் பரவாயில்ல, அதை எடுத்து பேசாதீங்க. அடுத்து நம்பர் 3, கெட் எ குட் அட் ஆஸ்கிங். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்ல யார்கிட்டயாவது ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ தயங்காம அதை மத்தவங்க கிட்ட கேளுங்க. மத்தவங்க கிட்ட அதை கேட்கறதுக்கு கூச்சமே படாதீங்க. உங்க சந்தேகம் ரொம்ப வேடிக்கையா இருக்கலாம், பரவாயில்ல, அதை தயங்காம கேளுங்க. நீங்க கேட்க தான் உங்க அறிவு வளரும். நீங்க உங்களுக்கு தெரியாத கேள்வியை கேட்கும்போது அந்த கேள்வியை கேட்கும்போது மட்டும்தான் நீங்க முட்டாளா இருப்பீங்க. ஆனா இதுவே நீங்க அதை கேட்க தயங்கினீங்கன்னா வாழ்க்கை முழுக்க முட்டாளாவே இருக்க வேண்டியதுதான். நீங்க அதிகமான கேள்வியை கேட்க தான் உங்க அறிவு வளரும். அதனாலேயே உங்க வாழ்க்கை மாறும். சோ எப்பவுமே மத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கோ ஒரு உதவியை கேட்கறதுக்கோ தயங்காதீங்க. அடுத்து நம்பர் 4, டேக் டைம் டு வரி. அதே மாதிரி அடிக்கடி கவலைப்படாதீங்க. தேவையான விஷயங்களுக்கு மட்டும் கவலைப்படுறதுக்காக மாலை நேரத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க. நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில கஷ்டங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இருக்க முடியுமானா கண்டிப்பா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த கவலையை நம்மளால தவிர்க்க முடியாது, ஆனா தள்ளி போட முடியும். சோ ஒவ்வொரு நாளும் நீங்க கவலைப்படுறதுக்காக ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்குங்க. இப்படி அதுக்கான கொஞ்ச நேரத்தை நீங்க ஒதுக்கும் போது மற்ற நேரங்கள்ல நீங்க அதை பத்தி சிந்திக்கவே மாட்டீங்க. அப்படி ஒருவேளை ஏதாவது எண்ணம் உங்களுக்குள்ள வந்தா அதை பத்தி அப்புறம் கவலைப்பட்டுக்கலாம் அப்படின்னு அதை தள்ளி வைங்க. இப்படி தள்ளி வைக்கும் போது ஒன்னே அந்த பிரச்சனையை மறந்துடுவீங்க, இல்லனா அந்த நேரத்துல அதுக்கான சரியான சொல்யூஷனை கண்டுபிடிப்பீங்க. ஒருத்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? அவங்க கூட பேச ஆரம்பிப்போம், அவங்க சொல்ல வர விஷயங்களை கவனிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் உங்ககிட்ட நீங்க பேசணும். உங்களுக்குள்ள என்ன உணர்வுகள் வெளிப்படுது அப்படிங்கறத கவனிக்கணும். உங்களுக்கு என்ன தேவை, நீங்க என்ன ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும், அதை நோக்கி இப்ப நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்க பிரச்சனைகளை ஒரு நோட்ல எழுதுங்க. இப்படி நீங்க எழுதும் போதே அந்த பிரச்சனைக்கான பாதி பாரம் உங்ககிட்ட குறைஞ்சிரும். அதோட அதுக்கான சரியான தீர்வும் இதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கும்.
அடுத்து நம்பர் 5, ஆல்வேஸ் கேரி a புக் வித் யூ. எங்க வெளியே போனாலும் ஒரு புத்தகத்தை உங்க பையில எடுத்துக்கிட்டு போங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தையும் புத்தகம் வாசிக்கிறதுக்காக செலவு பண்ணுங்க. இதன் மூலமா உங்க மதிப்பு மத்தவங்க கிட்ட உயர்றது மட்டும் இல்லாம உங்க மனதளவுலையும் உங்களால உயர்த்த முடியும். சோ தினமும் ஒரு சில பக்கங்களையாவது நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அப்படியே அது ஒரு வழக்கமாவே நம்ம மாத்திக்கணும். சோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி உங்க கையில வச்சுக்கோங்க. எங்க போனாலும் அதை எடுத்துக்கிட்டே போங்க. சரி, புத்தகம் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. எந்த புத்தகத்தை படிக்கிறது? ஆத்தரே ஒரு நல்ல புத்தகத்தை சஜஸ்ட் பண்றாரு. அது என்ன புத்தகம் அப்படின்னா அதுதான் டியூஸ்டே வித் மோரி. வாழ்க்கையில பல அடிகள் வாங்கி பல கஷ்டங்களை அனுபவிச்சு அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அதே மாதிரி வாழ்க்கையில சாவை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், இவங்க 2 பேருக்குமே இடையில நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல ஏகப்பட்ட வாழ்க்கை பாடங்கள் அடங்கி இருக்கு. வாழ்க்கையில நம்ம சாவை பத்தி மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு நொடியை கூட வீணாக்க மாட்டோம்னு இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சொல்றாரு. சோ நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு அருமையான புத்தகம். சோ மறக்காம படிங்க. அடுத்து நம்பர் 6, ஃபோக்கஸ் ஆன் வர்த்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்க பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்துல நம்ம நேரம் செலவழிக்கிறதால நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. எப்பவுமே நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே உங்க கவனத்தை செலுத்துங்க. நல்ல இடங்கள்ல மட்டுமே உங்களோட உழைப்பை போடுங்க. நம்ம கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நேரம் செலவழிக்கக்கூடிய நண்பர்களா இருக்கட்டும், இது எதுவா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயங்களா மட்டும்தான் இருக்கணும். சோ தேவையில்லாத விஷயங்கள்லயோ தேவையில்லாத நண்பர்களோடயோ உங்க நேரத்தை செலவழிக்காதீங்க. அடுத்து நம்பர் 7, மாடல் எ சைல்டு. பொதுவா குழந்தைகள் எப்பவுமே அந்த நொடியில அந்த கணத்துல வாழ்வாங்க. சோ நீங்களுமே ஒரு குழந்தை மாதிரி எதிர்காலத்தை பத்தியோ கடந்த காலத்தை பத்தியோ அளவுக்கு அதிகமா சிந்திக்காம இந்த நொடியில இந்த கணத்துல வாழ ஆரம்பிங்க. இன்னைக்கு இந்த நொடி சந்தோஷமா இருக்கமா அப்படின்னு அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுங்க. நிச்சயமா உங்களாலையும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் வாழ முடியும். அதே மாதிரி உங்க குழந்தைங்க தான் உங்களுக்கு கிடைச்ச மிகச்சிறந்த பரிசு. அவங்களுக்கு நீங்க தர ஆகச்சிறந்த விஷயம்னா அவங்க கூட நீங்க செலவழிக்கிற நேரம். சோ தினமும் உங்க குழந்தைங்க கூட ஒரு குறிப்பிட்ட நேரமாவது செலவு பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க மனசுல நீங்க விதைக்கக்கூடிய விதை தான் நாளடைவுல பெரிய மரமா வளர்ந்து நிற்கும். அந்த மரம் தான் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். சோ ஒவ்வொரு நாளும் உங்க குழந்தைங்க கூட நேரம் செலவழிக்க மறந்துடாதீங்க. நம்பர் 8, see your troubles as blessing. உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு ஆசீர்வாதமா பாருங்க. அது எப்படி என்னோட பிரச்சனையை ஒரு நல்ல விஷயமா பார்க்க முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்ற எல்லாருமே ஆரம்பத்துல நிறைய கஷ்டங்களையும் வலிகளையும் அவமானங்களையும் ஃபேஸ் பண்ணதால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதரா இருக்காங்க. கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ண பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு பர்சனா உங்களை மாத்திருக்கு. நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களும் கஷ்டமான சூழல்களும் தான் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பாடங்களை கத்து கொடுத்துட்டு போகுது. சோ நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். சோ எப்பவுமே உங்க பிரச்சனையா பார்க்காதீங்க. ஏன்னா பிரச்சனைகள் தான் நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும், மிகச்சிறந்த மனிதனாக்கும். சோ உங்க கஷ்டங்களையும் வலிகளையும் நேசிக்க பழகுங்க. அடுத்து நம்பர் 9, டேக் மோர் ரிஸ்க். இப்போ இன்னைக்கு நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்தையே நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா உங்களால அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியுமா? உங்களால பெரிய பணக்காரன் ஆயிட முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாது. அப்போ வாழ்க்கையில ஒரு சில கால்குலேட்டட் ரிஸ்காவது நம்ம எடுத்தே ஆகணும். அப்படி ஒரு சில ரிஸ்காவது நம்ம எடுத்தாதான் நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். வாழ்க்கையில மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்தவங்க தான் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனைகளையும் நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி மிகப்பெரிய அளவுல தான் நீங்க ரிஸ்க் எடுக்கணும்னு கிடையாது. உங்களோட திறமை என்ன, உங்களுக்கு எது மேல அதிக அளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு தெளிவா யோசிச்சு ஒரு சில ரிஸ்க அப்பப்ப எடுங்க. நிச்சயமா அதுல தோத்து போக மாட்டீங்க. நீங்க நினைச்ச இலக்கு அடைவீங்க. கடைசியா நம்பர் 10, நத்திங் இஸ் பெர்மனன்ட். நம்ம வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு பல வருஷங்கள் தேவைப்படும். நீங்க இப்ப அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சந்தோஷம் நிரந்தரம் இல்ல. அதே நேரம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்க கவலைகளும் நிரந்தரம் இல்ல. நம்ம வாழ்க்கையில இதுதான் முக்கியம் அப்படின்னு எதுவுமே இல்ல. சோ எதுக்காக ஓடுறோம்னு தெரியாம ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஓடுறதை நிறுத்திட்டு உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுங்க. லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்னு சொல்ற மாதிரி அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எல்லாரு கூடயுமே நம்ம போட்டி போட்டுக்கிட்டு பொறாமப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஏன் வாழணும்? சோ நம்ம கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கைய அன்பாவும் ஆரோக்கியமாவும் மன நிம்மதியோடையும் நம்ம வாழ பழகணும். வாழ்க்கையில எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு மன நிம்மதி உருவாகும். நீங்க வாழ போற ஒவ்வொரு நாளும் இதுதான் என் கடைசி நாள் அப்படின்னு நினைச்சு வாழ தொடங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்து வரப்போற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க உண்மையாவும் சந்தோஷமாவும் வாழ ஆரம்பிப்பீங்க. ஒரு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறத விட இப்போ உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ அதை வச்சு நீங்க சந்தோஷமா இருக்க பழகுங்க. உங்க கூட இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், அப்பா அம்மா இப்படி யாராவனா இருக்கட்டும், இவங்க எல்லார்கிட்டையுமே நன்றி உணர்வோடையும் அன்போடையும் வாழ பழகுங்க. இப்படி நீங்க சந்தோஷமா இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி தான் அமையும். இதே மாதிரியான 101 வாழ்க்கை பாடங்களை இந்த புத்தகத்துல நமக்காக சொல்லியிருக்காங்க. அதுல வெறும் 10 பாடங்களை மட்டும்தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். சோ உங்க சோம்பலான நாட்களை முறியடிக்க இப்ப நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு உதவும் நம்புறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு.
ஸோ விலை மதிக்க முடியாத உங்கள் பொண்ணான நேரத்தை இனி வீணடிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.